இன்னைக்கு நம்ம வந்து மந்தி பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து 1.25 கிலோ. 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ சிக்கன். இங்கே பாருங்கள், இப்போ 1 கிலோ அரிசியை நம்ம வந்து கழுவி அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா கழுவிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கல்பாசி, இது ஜாதிபத்திரி, இது பட்டை, இது வந்து பிரிஞ்சி இலை, லவங்கம் ஒரு 20க்கு மேலே எடுத்துருக்கேன், ஒரு 10 ஏலக்காய், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம். இதை எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். இப்போ வந்து எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து அந்த ஒரு வாசம் வரும், நம்ம அந்த மாரி வறுத்துக்கணும். வறுக்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வாசனை வரும். செம்மையான வாசம் வருது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து ஸ்டவ் அது பாருங்க பொரி. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். வறுத்து அந்த மசாலா வந்து நம்ம இந்தமாரி நைஸாக பவுடராக்கி அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குண்டான வச்சு இப்போ 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 2 பட்டை, பிரிஞ்சி இலை ஒரு 3 போட்டாச்சு. இப்போ வெங்காயம் 150 கிராம் வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி இப்போ அதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்குது பாருங்கள், இன்னும் வதங்கணும். இப்போ காரத்துக்கு வந்து 16 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ வந்து வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். ஆனியன் எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் வந்து இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. ஒரு புடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை. பிரியாணிக்கு வந்து காஞ்ச லெமன் தான் போடுவாங்க. ஆனால் என்கிட்ட காஞ்ச லெமன் இல்லை, அதனால் நான் வந்து பழமாக ஒரு லெமன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற மசாலாவில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குண்டானால தான் நம்ம வந்து அரிசி எடுத்துக்கிறோம், அதனால் 1க்கு 1.5 தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தகுந்த அளவுக்கு. சிக்கனை சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு மூடி போட்டு இப்போ ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசியை தண்ணியிலேருந்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இது பாருங்கள் நுரை வந்துடுச்சு பாருங்கள் மேலே. இப்போ இதுலேருந்து சிக்கனை நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எல்லா பீஸையும் கிண்ணத்தில் எடுத்து மாற்றிக்கிறேன். இப்போ மூடி போட்டுக்கலாம். அதுக்காட்டி சைடு வந்து சிக்கனை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா மீதி இருந்ததில் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காரத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கலருக்காக காஷ்மீர் சில்லி ஒரு பவுடர் சேர்த்துக்கலாம். லைட்டாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். சால்ட் 1/2 ஸ்பூன். இப்போ மசாலா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டத்துக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து சிக்கனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைடு நான் வந்து சிக்கனில் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ தவா வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள், பிரியாணி எவ்வளோ அரிசி ரெடியாக வெந்துன்னு வருது பாருங்கள். இப்போ பேன் வச்சு காஞ்சிட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு சிக்கனை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். சிக்கனை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. அடுத்த பீஸ்லாம் போட்டு காமிக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன். மீதி இருக்க பீஸை போட்டு காமிக்கிறேன்.
இப்போ பிரியாணியை திறந்து பொரிச்சு வச்சுக்கிற சிக்கனை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கறித்துண்டை வச்சு கிணத்துல வந்து கறித்துண்டை வச்சு இதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட போகிறோம். அந்த ஆவியில் இப்போ வந்து தம் போட போகிறோம். இந்த சைடு வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு நெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தம் போட்டிருக்கோம்ல அதில் ஊற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக பாருங்கள், வாசம் செம்மையாக இருக்குது. நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மந்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மந்தி பிரியாணி ரெடி பண்ணிட்டு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் நான் என் பொண்ணு கூட்டிடுறேன். சூப்பரா இருக்கா? இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். வேற லெவல் சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கூட கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.